Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் 10th standard chapter 6ல இருக்கக்கூடிய example 6.12 தான் பார்க்க போறோம். வாங்க சம்க்குள்ள போலாம். Prove that tan square a minus tan square b equal to sin square a minus sin square b by cos square a cos square b. சம் ரொம்ப சிம்பிள் தான். வாங்க சம்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறோம். LHS equal to tan square a minus tan square b. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். tan theta equal to sin theta by cos theta என்ற ஃபார்முலா. இப்போ வந்து இந்த tan ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin ஸ்கொயர் a இந்த தீட்டாக்கு பதிலாக a போடுறோம். sin ஸ்கொயர் a by cos ஸ்கொயர் a மைனஸ் இங்கே தீட்டாக்கு பதிலாக b போடுறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b by cos ஸ்கொயர் b. இப்போ இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. அதனால் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பியால் இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் அதே மாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர் பி, இங்கே காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. அதனால் காஸ் ஸ்கொயர் ஏவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதும்போது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே மேலே கிவனில் ப்ரூவ் தட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி டினாமினேட்டரில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இங்கேயும் வந்துருச்சு. மேலே மட்டும் சைன் இருக்கிற மாதிரி மாற்றணும். அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் டீட்டாக்கு பதிலாக பீட்டா போட்டால், டீட்டாக்கு பதிலாக பி போட்டால் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இன்ட்டு இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி போடுறோம் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏ வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணி கொண்டுட்டு போகிறோம். அப்படி பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் இங்கே பைனாமியல் மல்டிப்ளை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் மைனஸ் நடுவில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இந்த மைனஸ் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். இந்த மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் காமன். இந்த சைன் ஸ்கொயர் பியை உள்ளார கொண்டுட்டு போனால் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. இந்த மைனஸ் வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ அந்த மைனஸை வந்து உள்ளார கொண்டுட்டு போனால் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இது உள்ளார கொண்டுட்டு போனோன்னையும் இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி வந்து 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி பை காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு RHS. LHS ஈக்குவல் டு RHS. இப்போ கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். therefore hence proved.
இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.